கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே இந்த துகளறு போதத்திலே 6 தலைப்புகளை சிந்தித்து 7வது தலைப்பை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சகல தரிசனம். சகல தரிசனம் இது முத்தியில் சகல தரிசனம் என்று சொல்லப்படும். அதாவது தத்துவங்களை கடந்து ஆன்மா நிற்கின்ற நிலையில, தத்துவங்களை கடந்து நிற்கின்ற நிலையிலே ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5. இந்த 3 தத்துவங்களையும் 5 படிகளாக நமக்கு போதப்பளிப்பு, பொறியறவு, உணர்தல், அடுத்தது வித்யா தத்துவங்களை நீங்குதல், சுத்த தத்துவ நிராகரணம் என்று சொல்லக்கூடியவைகள், அந்தக்கரண சுத்தி ஆகிய 5 படிகளாக இந்த தத்துவங்களை கடந்த நிலையிலே 6வதாக நம்ம என்ன செய்கிறோம்? தத்துவ அதீதம், தத்துவங்களை கடந்த நிலை என்று சொல்லக்கூடிய தத்துவ அதீதம். அந்த தத்துவ அதீதத்திலே ஆன்மா இருக்கிற போது ஞாதிரு ஞான நேயம் என்று சொல்லக்கூடிய காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் ஆகிய 3ம் காட்சிப்படுகிற நிலை வாய்க்கும். அப்படி வாய்க்கிற நிலைக்கு சகல தரிசனம் என்று பார்த்தோம். இது பாடலில் பார்த்தீங்கன்னா 22வது பாட்டு. இதில் ஒரு சில செய்திகளை இருதிலிருந்து ஒவ்வொரு சில பாடல்களை மட்டும் அங்கங்கே முக்கியமான பாட்டை மட்டும் பார்க்கலாம். 22வது பாடல் பாருங்க. நின்று 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 வந்த நிலைதோறும் நீ அறிந்து அன்றி அவை தன்னை அகன்றாயே, இன்று இவைதான் முத்திபடு சகலம் முன்னம் படுசகலம் பெத்தமது என்று நீ பேசு. நின்று நின்று வந்த நிலைதோறும் நீ அறிந்து, ஒவ்வொரு தத்துவங்களையும் என்ன செய்கிற படிகளையும் நின்று நின்று அறிந்து அறிந்து நீங்கி, ஒன்றா அறியணும், அதன் இயல்புகளை தெரியணும், அப்புறம் என்ன செய்யணும்? நீங்கணும். அப்படி நின்று 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 ஒவ்வொரு தத்துவங்களாக நின்று அவற்றை அனுபவித்து கடந்து சுத்தி செய்து என்ன செய்கிற? 36 தத்துவங்களையும் கடந்தாய். அதான் இங்கே சொல்கிறாரு. நின்று நின்று வந்த நிலைதோறும் நீ அறிந்து அன்றி அவை தன்னை அகன்றாயே. அதை நீ அறிந்தது மட்டுமல்ல, என்ன செஞ்ச? அகன்றாய். தத்துவங்கள் 36 அறிந்தா என்னது? ரூபமும் தரிசனமும். தத்துவங்களை அறிதலுக்கு தத்துவ ரூபம் தரிசனம், நீங்குதற்கு தத்துவ சுத்தி. அதான் இங்க சொல்றாரு. எனவே தன்னை என்னதுங்க? அன்றி அவை தன்னை அகன்றாயே, இன்று இவைதான். இன்று என்பது என்னதுங்க? இன்று என்பது தத்துவங்களை கடந்து நிற்கின்ற அன்று. நமக்கு இன்றல்ல, அன்று. ஏன்னா நம்ம இன்றல்ல, நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இன்னும் கடக்காம இருக்கிறோம். கடக்கின்ற அன்று நீ நிற்கின்ற நிலைக்கு என்ன பேருங்க? முத்திபடு சகலம். முத்தியிலே படுகின்ற சகலம். முன்னர் படு சகலம் பெத்தமது. இதற்கு முன்னாடி ஒரு சகலம் உனக்கு இருந்தது. அது என்ன சகலம்? பெத்தத்தில் சகலம். இப்ப இருக்கிற நிலை, நாம் இப்ப இருக்கிற நிலை என்னது? பெத்தத்தில் சகலம். கருவிகளோடு கூடி கருவிகள் வழியாக நாம் ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு என்ன பேரு? சகலம், பெத்தத்தில் சகலம். இந்த தத்துவங்களை கடந்துட்டா திருவருள் வழி நின்று ஆன்மா அறியும். அந்த நிலைக்கு முத்தியில் சகலம். இன்று இருக்கின்ற நிலை முத்தியில் சகலம். அன்று நீ இருந்த நிலை பெத்தத்தில் சகலம். யாருக்கு? பக்குவமுடைய மாணவர்களுக்கு. நாம் கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டுக்கணும். இன்று இருக்கிற நிலை பெத்தத்தில் சகலம், நாளை நாம் போக வேண்டிய இடம் முத்தியில் சகலம். சரிங்களா? அது பக்குவ மாணவர்கிட்ட அந்தந்த இடத்துல
ஆசிரியர் இருத்தி 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 அனுபவமாக சொல்லிட்டு போகிறது. புரியுதுங்களா? அதான் இங்கே சொல்கிறார். எனவே அப்படி இருக்கிற நிலை பெத்தம் என்று நீ பேசு என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு பாருங்க. 5 வகையாக 6 நீத்து அதன் பின் விஞ்சி வரும் ஆணவத்தின் மேலீடு வஞ்சமரச் சாற்றில் அது கேவலமாம் கழித்து போந்த நிலை சாற்றில் அது சகலமாம். இப்போ மைக் அப்படியே அங்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க, அப்படியே மைக்கில் வந்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எல்லாரும் கேட்பாங்க. என்னாச்சு, போன கடானாங்களா அவங்களா? அம்மா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், வகுப்பு தடைப்படுதுமா. தத்துவங்கள் 5 5ஆக 6 நீத்ததன் பின் 5 5ஆக 6 நீத்ததன் பின் நீங்கள் 36 தத்துவங்களை கடக்கிறீங்க. எப்படி? 5 வகையாக 5 பார்த்தோம் இல்லைங்க, 5 படிநிலை. 5 படிநிலையில் 6 தத்துவங்களை கடந்த நிலையில் என்னாகும் அப்படின்னு கேட்டால் விஞ்சி வரும் ஆணவத்தின் மேலீடு. இப்போ இந்த தத்துவங்களை கடக்கிற போது ஆணவ மலம் எப்படி இருக்குமா? ரொம்ப வேகமாக வேலை செய்யுமா. ஆணவ மலம் வேகமாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் அணைகிற சுடர் பிரகாசமாக எரியும். அணைகிற சுடர் பிரகாசமாக எரியும். அதுபோல் இந்த தத்துவங்களை கடந்த நிலையில் ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஆணவத்தை முழுமையாக நீங்கும். அப்போ நீங்குவதற்கு முன்னாடி என்ன செய்யும்? அது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுமா. அதான் விஞ்சி வரும் ஆணவத்தின் மேலீடு. ஆணவத்தின் மேலீடு எப்படி இருக்குமா? ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சொல்லணும்னு சொன்னான். வஞ்சமரச் சாற்றின் அது கேவலமாம். உண்மையாக சொல்லணும்னா அது என்னது? கேவலம். ஆணவம் மேலிட்டு நின்றால் அதற்கு என்ன பேர்? கேவலம். இப்போ நமக்கு ஆணவம் மேலிட்டு இருக்கிற போது வருகிற கேவலம் வேற. இதெல்லாம் எந்த நிலை? சுத்த நிலையில். சுத்த நிலையில் வருகிற கேவலம். இந்த கேவலத்தை நீங்கள் மாற்றி மாற்றி பொருள் செஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறது என்னது? சகலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆனால் அப்படியே கருவிகள் ஒடுங்கினா கேவலத்துக்கு போவோம். தினந்தோறும் போகிறோமா இல்லையா? அப்போ கேவலம் வருவது என்பது வேறு. ஆனால் பூசையில் இதெல்லாம் எங்கேங்க? ஞான பூசையிலையும் அறிவினுடைய முதிர்ச்சியிலையும் இந்த தத்துவங்களை கடக்கிற பொழுது ஆணவம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னது? அது நீங்குவதற்கான காலம் வந்து சேர்ந்ததினாலே அது கொஞ்சம் வேகமாக செய்யும். விஞ்சி வரும் ஆணவத்தின் மேலீடு வஞ்சமரச் சாற்றின் அது என்னது? கேவலம். உண்மையாக சொல்லணும்னா அது என்னது? கேவலம். இந்த கேவலம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா தத்துவங்களை கடந்த நிலையில் சகலம்னு பார்த்தோமா இல்லையா? தத்துவங்களை கடந்து என்ன வருது? சகலம். அதான் இப்போ தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சகலத்துக்கும் தத்துவங்களை கடப்பதற்கு இடையில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும், ஒரு சின்ன கேப்பு. அந்த இடத்துல ஒரு கேவலம் இருக்கும். அந்த கேவலம் என்னது? இங்கே சொல்லக்கூடிய கேவலம். அந்த கேவலம் தான் இங்கே சொல்லுகிறார். கழித்து போந்த நிலை சாற்றின் அது சகலமாம். புரியுதா? கொஞ்சம் புரியுது, கஷ்டம்தான் இல்லையா? ஏற்கனவே சொன்னதான். இப்போ ஒரு தத்துவ தாமரை வச்சுக்கங்க, இப்படி இருக்கு. இங்கே பெருமான் சிவலிங்க திருமேனியா இருக்கிறாரு இல்லைங்களா? இது 24 தத்துவம். இது
7. இது சுத்த தத்துவமெல்லாம் நீங்கி இருக்கிற போது அறிவு இதை படத்தில் தாண்டதில்லை, அறிவால் கடக்கிற போது இந்த 36 தத்துவங்களை கடந்த நிலையில் என்ன வரும்? சகல நிலை வரும். அறிவு பிரகாசமாக தெரியும். என்ன தெரியும்? சிவம் தெரியும், திருவருள் தெரியும், ஆன்மா தெரியும். 3 தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன பேர்? சகல நிலை, திருக்குடி ஞானம், சகல நிலை, முத்தியில் சகலம். இந்த தத்துவங்களை கடப்பதற்கும் சகல நிலை வாய்ப்பதற்கு இடையில ஒரு ஆணவத்தின் மேலீட்டினால ஒரு கேவல நிலை வரும். புரியுதுங்களா? அந்த நிலை தான் இங்கே சொல்கிறாரு. அது என்னதுங்க? அது கேவலம். இந்த கேவலத்தை கடந்தீங்கன்னா சகலம் வந்துடும். கேவலத்தை கடந்தால் என்ன வந்துடும்? சகலம் வந்துடும். எத்தனை இடத்துல கேவலம் வருதுன்னு பாருங்கள். இந்த நூலை அப்படியே இந்த 30 படி பார்த்தீங்கன்னா இடையில என்ன வரும்? கேவலம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றுகிற போது இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் கேவலம் வந்துடும். இதை விட்டு அதை பற்றுகிற போது, சரிங்களா, அது சகலம். அடுத்தது பாருங்க, அந்த கேவலத்தை தான் இங்கே சொல்கிறாரு. அடுத்த தலைப்பு என்னது? 8 கேவலம்னு போட்டிருக்காரா இல்லையா? அந்த கேவலம் தான் இப்போ சொன்ன கேவலம். எது? சகலத்துக்கும் தத்துவ அதீதத்துக்கும் இடையில. தத்துவ அதீதம் என்பது 36 தத்துவங்களை கடந்தது. அதுக்கப்புறம் இருக்கிறது சகலம். இந்த 2க்கு நடுவில் ஒரு கேவலம் இருக்கா இல்லையா? அந்த கேவலம் தான் இப்போ சொல்ல போறாரு. 8ல் கேவலம்னு போட்டிருக்காரா இல்லையா? அதை அருட்கேவலம்னு போட்டுக்குங்க. 8ல் அருட்கேவலம். அருட்கேவலம். இப்போ நமக்கு வர கேவலம் என்ன கேவலம்? இப்போ நமக்கு ஒரு கேவலம் வருதா இல்லையா? அந்த கேவலத்துக்கு என்ன பேர்? மருட்கேவலம். மருட்கேவலம். புரியுதுங்களா? இது அருட்கேவலம். இப்போ கருவிகளை நீங்கினால் வருவது கேவலம். கருவிகளை நீங்கினா வருவது கேவலம். இப்போ கருவியை நீங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சிவஞான போதம் 8ஆம் நூற்பா, ஊசல் கயிறு அற்றாள் தாய் தரையேயாம் துணையாள் அப்படின்னு இருக்கா இல்லையா? சிவஞான போதத்தில் இருக்கா இல்லையா? இருக்குமா? இருக்குதா? எங்க இருக்கு? 8ல் தான். எங்க இருக்கு? முதல்ல 8ல் எத்தனை அதிகாரம் இருக்கு? நடத்தாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி சிவஞான போதம் கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்கல்ல. எத்தனை அதிகரணம் சிவஞான போதம்? எத்தனை அதிகரணம்? 4. சரியா? 4வது அதிகரணம், விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமே. அதற்கு தான் என்ன செய்யற? ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையால். ஊசல் கயிறு என்பது என்னதுங்க? இப்போதான் அதை இந்த பீம் இருக்கு, செவர் இருக்கு, இங்கே என்னது? ஒரு ஊசல் தொங்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ஊசலை எது தாங்குது? கயிறு தாங்குது. கயிறு எது தாங்குது? இந்த பீம் தாங்குது. இந்த பீம் எது தாங்குது? இந்த சைடில் இருக்கிற பில்லர் தாங்குது. இந்த பில்லர் எது தாங்குது? மண்ணு தாங்குது. சரிங்களா? நம்ம கேட்ட உடனே என்ன சொல்லுவோம்? கயிறும்போம். நல்லா பாரியா, கயிறை பீம்பு தாங்குது. இன்னும் நல்லா பாரியா, இந்த காலம் தாங்குது. இப்படி சொல்லி கடைசியானது தரை தான் தாங்குகிறது. தரை தான் தரை எதை தாங்குது? பில்லரையும் தாங்குது, பீமையும் தாங்குது, கயிறையும் தாங்குது, ஊசலையும் தாங்குது. இப்போ இந்த கைத்தை அவுத்துட்டா என்ன ஆகும்? ஒரே இதில் வெட்டியாச்சு. எங்கே போய் விழுவோம்? அதற்கு ஆதாரமாகிய தரையில் போய் விழும். புரியுதுங்களா? இதற்கு முன்னாடியும் இந்த ஊசலுக்கு எது ஆதாரம்? தரை தான் ஆதாரம். இப்பவும் தரை தான் ஆதாரம். என்ன வேறுபாடு? அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு? முதல்லையும் தரை தான் தாங்குச்சு, இப்பவும் தரை தான் தாங்குகிறது. 2க்கு என்ன வேறுபாடு? நேரடியாக தாங்குகிற போது இதுக்கு ஊசலாட்டம் இல்லை, அங்கே இங்கேயும் போகாது, பேசாமல் கிடக்கும். மறைமுகமாக தாங்குகிற போது இது என்ன செய்யும்? போவோம் வரும், போவும் வரும். நாமெல்லாம் எது ஆதாரம்னு கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா ஆதாரம்,
எங்கள் அம்மா ஆதாரம், என் வீட்டுக்கார ஆதாரம், என் பையன் ஆதாரம், புள்ள ஆதாரம்னு யாரையாவது கை காமிச்சிட்ருப்போம். இப்படி காட்டுற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? பெண்டுலம் மாதிரி இங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் பெருமான் தாங்க ஆதாரம் அப்படின்னா என்ன இருக்காது? முதல்ல இந்த ஆட்டம் இருக்காது. சரிங்களா? அப்போது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த தரையை அறிந்து தரையிலே தங்கி நிற்பதினால அதற்கு என்ன இல்லை? ஊசலாட்டம் இல்லை. அப்போது இதற்கு ஆதாரமாக இருக்கிற மற்ற கருவிகரணங்கள்லாம் நீங்கினா எது மூல ஆதாரமோ அதில் போய் நிற்கும். மூல ஆதாரமாக போய் நிற்கும். இது திருவருளுக்கு சொல்கிற ஓமை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கண் இருக்கிறது, கருவிகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ இரவு நேரம். இப்போ இரவு நேரம். இப்போ இந்த இடத்துல ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது? இருள். இருள் தானே இப்போ இருக்குது. மொத்தமாக இருள் இருக்கிறது. இருளை எது மறைத்து கொண்டு இருக்கிறது? விளக்குகள்லாம் மறைத்து கொண்டு இருக்கிறது. விளக்குகளை அணைச்ச உடனே என்ன வந்துடும்? இருள் வந்துடும். இப்போ கண்ணுக்கு ஆதாரமாக இப்போ என்ன இருக்குது? இருள் இருக்கிறது. இதே பகல் வேளையில் இங்கே என்ன இருக்குது? ஒளி இருக்கிறது. ஒளி இருக்கிற போது இந்த விளக்குகள் அணைக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒளி இருக்கிற போது அணைச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ ஆதாரம் எது? ஒளி. ஒளி ஆதாரமாக இருக்கிற போது கருவிகளாகிய விளக்குகள் அணைந்தாலும் நம்மகிட்ட என்ன இருக்காது? வேறுபாடு இருக்காது. வேறுபாடு இருக்காது. இருள் ஆதாரமாக இருக்கிற போது கருவிகள் நீங்கன்னா என்ன ஆயிரும்? இருள் வந்து சேர்ந்துடும். ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. இப்போ அப்படியே வச்சுங்க. இரவு நேரத்திலே விளக்குகள் எரிகிற நிலை தான் சகலம். இப்போ நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? இருளில் இருக்கிறோம். ஏன்னா அறிவை எது மறைச்சிக்கிட்டு இருக்கு? ஆணவமெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அறிவை மறைத்திருப்பது ஆணவமாகிய இருள். இந்த இருள் போகணும்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? லைட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. எது லைட்டு? 36 தத்துவங்கள், 96 கருவி, 96 லைட்டை போட்டு இந்த இருட்டை என்ன செஞ்சிருக்கிறாரு? மறைச்சி வச்சிருக்கிறாரு. சரியா? இப்போ 96ஆன்னு கேட்டால் தெரியல. 96 இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் யார் யாருக்கு புரியுதோ அவங்களுக்கெல்லாம் 96, புரியாதவங்களுக்கெல்லாம் 35, 25 யாருக்கு தெரியும்? அதனால் 96 லைட்டை போட்டு என்ன மறைச்சிருக்குது? இருள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கருவிகள் நீங்கினால், கருவிகள் நீங்கினால் என்ன வந்துடும்? இருள் வந்துடும். இருள் வந்துடும். ஆணவ மலம் தான் நிற்கும். ஆணவ மலம் தான் நிற்கும். எப்போ? சகலத்தில். இப்போ நம்ம இருக்கிற சகலத்தில் கருவிகள் நீங்கினால் நமக்கு என்ன வரும்? கேவலம். ஒரு கேவலம் வரும். அது என்னது? இருள். மலத்தினால் வருகிற கேவலம். மலத்தினால் வருகிற கேவலம். இதே சுத்த நிலையில், சுத்த நிலையில் கருவிகள்லாம் நீங்கிருச்சு. கருவிகள்லாம் நீங்கிருச்சு. இப்போ ஒரு கேவலம் வரும். இப்போ ஒரு கேவலம் வரும். ஆனால் இப்போ இருள் வருமா? வராது. அப்போ ஆதாரம் எது? அருள். அருளோடு நிற்கிற நிலை. அருளோட நிற்கிற நிலை. கருவிகள் நீங்கிய நிலை. அந்த கேவலத்துக்கு அருட்கேவலம்னு பேர். புரியுதுங்களா? அப்போ என்ன இருக்கும்? ஆன்மாவின் அறிவு இன்னும் நல்லா விளங்கும். ஏன்னா கருவியை விட்டுட்டு எதில் அறியுது? திருவருள்ல அறியுது. திருவருள்ல அறிகிறது. இப்போ நம்ம எப்படி அறிகிறோம்? கருவிகள் வழியாக அறிகிறோம். கருவிகள் வழியாக அறிவதை விட திருவருள் வழியாக அறிகிற போது ஆன்மா எப்படி இருக்கும்? நல்லா விளக்கம் பெற்று நிற்குமா இல்லையா? அதனால் இந்த கேவலம் தான் இது. கருவி நீங்கிய நிலையினால் இதுக்கு என்ன பேர்? கேவலம். அருளிலே கூடுவதினால அருட்கேவலம். அருட்கேவலம். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார். அருட்கேவலம் 8. 24வது பாட்டு பாருங்க. ஏன்னா முதல்ல இது என்ன செய்தின்னு புரிஞ்சுட்டா பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். பாட்டை கூட விளக்க வேண்டியதில்லை. அந்த தலைப்பு விளங்கிட்டாவே உங்களுக்கு பாட்டு புரிஞ்சிடும். பாருங்க 24. அன்றி வந்த தத்துவங்கள் எல்லாம் அகன்றிட. அன்றி வந்த தத்துவங்கள் எல்லாம் அகன்றிட. 36 தத்துவங்களும் நீங்கிய நிலையில் ஒன்றி நின்ற ஆணவம் ஒன்றுமே. என்னை விட்டு பிரியாது நிற்கின்ற ஆணவம் மட்டுமே அங்கே இருக்குது. இங்கே ஆணவம் என்பது எப்படி இருக்குன்னா மல வாசனையாக தான் இருக்கும். மலமாக இருக்காது. இங்கே ஆணவம் ஆணவம்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது ஆணவம் எப்படி இருக்கும்? வாசனை அளவில் தான் இருக்கும். நமக்கு ஆணவம் ஆணவமாகவே இருக்கும். சுத்த நிலைக்கு போயிட்டா
வாசனை மட்டும்தான் இருக்கும். பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் இல்லைனாலும் என்ன இருக்கும்? ஒரு வாசனை இருக்குமா இல்லையா? அவ்வளவுதான் சீவன் முத்தர்களுக்கு. சுத்த அனுபவத்தில் ஆணவம் என்பது என்னது? வாசனை அளவில் தான் இருக்கும், முழுசாக இருக்காது. எனவே ஆணவம் ஒன்றுமே என்றும் விழி நீங்கா இருள் போல ஆன்மாவும் பாங்காக ஆங்கே பதித்து நிற்குமே. அந்த கேவலத்தில் ஆன்மா எப்படி நிற்கும்? பந்தித்து நிற்குமே என்று சொல்லுகிறார். அடுத்த பாட்டு பாருங்க, 25. பகலிழந்த வான்போல் இகழறவே நின்றாய். பகலிறந்த வான்போல் பரவும் பகலிறந்த வான்போல் பரவும் மலம் நீயாய் இகழறவே நின்றாய் இழந்தாய். அகல அறிவு வாடாத முத்தியின் வாய்த்த அருட்கேவலம் நீ நாடாத கேவலமும் நாள். பகலிழந்த வான்போல், பகலிழந்த வான்போல். இங்கே பகலிழந்த வான் என்பது சூரியன் இல்லாத வானம். சூரியன் இல்லாத வானம் போல நீ எப்படி இருந்தாய்? இகழறவே நின்றாய். உன்னுடைய அறிவு முழுக்கும் தொழில்படாமல் நின்றாய். எப்போ? முன்னாடி சூரியன் இல்லாத வானம் போல நீ எப்படி இருந்த? இருண்டு கிடந்தாய். இப்பொழுது அகல் அறிவு இழந்தாய். அந்த நிலையில உன்னுடைய அறிவை இழந்தாய். வாடா முத்தியில் உன் அகன்ற அறிவை இழந்தாய். இது வாடாமுத்திங்கிறார். இப்போ நார்மலாக கேவலம்னா நமக்கு அறிவு என்ன ஆயிரும்? மறைச்சு தொழில் செய்யாது. ஆனால் இது என்னது? வாடாமுத்திங்கிறார். வாடாமுத்தின்னா என்னது? அறிவு மயங்காத முத்தி. இந்த கேவலத்தில் ஆன்மாவின் அறிவு விளங்கி தோன்றும். அதான் இதுக்கு என்ன பேரு? அருட்கேவலம். வாய்த்த அருட்கேவலம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? முத்தியினில் வாய்த்த அருட்கேவலம் நீ முன்னால் நாடாத கேவலம். இதுவரைக்கும் வேற கேவலத்தை பார்த்துக்கிட்டு இருந்த. இதுவரைக்கும் நீ பார்த்த கேவலம் என்னது? ஆணவத்தை தாரகமாக கொண்டிருந்த கேவலத்தை தான் நீ பார்த்துருக்கிற. அருளை தாரகமாக கொண்டிருக்கிற கேவலத்தை நீ இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எனவே இந்த கேவலம் வேறு, அந்த கேவலம் வேறு. ஏன்னா கேவலத்தில் ஆன்மா தன்னை மறந்து நிற்கும். புரியுதுங்களா? கேவலத்தில் ஆன்மா என்ன செய்யும்? தன்னை மறந்து நிற்குமா நிற்காதா? இப்போ நம்ம தூங்கும் போது நம்ம ஞாபகம் இருக்குதா என்னது? நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறேன், அதாவது துரியத்துக்கு போயிட்டேன் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம மறந்து தூங்குறோமா இல்லையா? அது மாதிரி அருள்லையும் ஆன்மா எப்படி கிடக்கும்? தன்னை மறந்து கிடக்கும். அப்படி மறந்து அருளில் கிடக்கிற போது அது என்ன பேரு? அருட்கேவலம். இது மருட்கேவலம். எனவே இது முன்னம் நாடாத கேவலம் என்று சொல்லுகிறார். அந்த கேவலத்தை தரிசிக்கணும். இது கேவலம் என்று தரிசிக்கணும். கடந்த உடனே கேவலம் வரும். கேவலத்தின் இயல்பை சொல்லிட்டார். அப்புறம் என்னது? கேவல தரிசிக்கணும். தரிசித்தல் என்பது கேவலத்தின் இயல்பை உணர்தல். அதான் அடுத்து சொல்ல கேவல தரிசனம். 9 என்னது? கேவல தரிசனம். தத்துவங்களை கடந்த உடனே என்ன வரும்? சகல நிலை வரும். சகலத்துக்கும் தத்துவத்தை கடந்ததற்கு இடையில் என்ன வரும்? ஒரு கேவலம் வரும். அந்த கேவலத்துக்கு அருட்கேவலம்னு பேர். அந்த அருட்கேவலத்தின் இயல்பை உணர்ந்தால் அதற்கு என்ன பேர்? கேவல தரிசனம்னு பேர். சரிங்களா? முதல்ல வரும், வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதன் இயல்பை உணரணும். அதுக்கு என்ன பேர்? அது கேவல தரிசனம். கேவலத்தின் நிலையை காண்டலின் இப்பெயர்த்துங்கிறார். கேவலத்தின் நிலையை காண்டலின் இப்பெயர்த்து. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த கேவலத்தை கடக்கணும். 10 கேவல அதீதம். முதல்ல வரும், வந்த உடனே என்ன செய்யணும்? தரிசனம் ஆன உடனே என்னது? கடக்கணும், சுத்தி. ரூபம், தரிசனம், சுத்தி. புரியுதுங்களா? இது அருட்கேவலம் என்பது ரூபம், இது தரிசனம். அதை கடந்தா சுத்தி. அருட்கேவலத்தை என்ன செய்யணும்? கடக்கணும்.
அருட்கேவலத்தையும் கடக்கணும். ஏன் கடக்கணும்? இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. எங்கே போகணும்? பெருமான் திருவடியில் போய் சேரணும். இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம்? தத்துவங்களை கடந்திருக்கிறோம். அடுத்த நிலை கேவலம். கேவலத்தை பார்த்தாச்சு, தரிசிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? அதையும் கடக்கணும். அதுக்கு தான் என்னது? கேவல அதீதம் என்று சொல்லுகிறார். இந்த பாட்டு இருக்கு. இதெல்லாம் நம்முடைய தள்ளி போவோம். தள்ளி போனா அடுத்தது 11. தன்னுண்மை. தன்னுண்மை என்பது இங்கே ஆன்ம தரிசனம். இதுவரைக்கும் தத்துவங்கள் தான் நான் அப்படின்னு நினச்சிருந்த ஆன்மா தத்துவங்களை எல்லாம் கடந்து என்ன ஆயிடுச்சு? சுத்தி ஆயிடுச்சு. தத்துவம் சுத்தி ஆன உடனே ஆன்மாவினுடைய தரிசனம் நிகழும். அங்கே தத்துவங்களை கடந்த நிலையில் அங்கே ஒரு பேரறிவு ஆன்மாவுக்கு தெரியும். வியாபக ஞானம் என்று பெயர். வியாபக ஞானம்னு என்னது? பேரறிவு. அறிந்தாங்கு அறிவன். உன்னையும் அறிவிக்கவே வேண்டியதில்லை. அறிவிக்காமலே எப்படி அறிவாங்க? அப்படியே படித்த உடனே சிவஞான போதம் புரியுது. யாரும் பாடம் நடத்தாமல் புத்தகத்தை எடுத்து அப்படி பார்த்தா என்ன ஆகுது? அப்படியே புரியுது. நேற்று படித்து பார்த்தோம், புரியல. கேட்டு பார்த்தோம், புரியல. இப்போ என்னது? பார்த்தாவே புரியுது. அப்போ அறிவில் ஏதோ நிகழ்ந்துருக்கிறதா இல்லையா? அப்போ என்னது? அறிவு சுத்தமாயிருச்சுன்னு அர்த்தம். சுத்தமான உடனே அங்கே என்ன தெரியும்? ஆன்மா தரிசனப்படும். இப்போது இங்கே ஒரு பதி, பசு, பாசம். முதல்ல இந்த ஆன்மா பாசம்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பு நான், உயிர் நான், இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தனு கரண பூன போகங்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்கு? நான் தான் நினைக்குது இல்லைங்களா? சிவஞான போதம் 3ஆம் நூற்பா. இளது என்றலின் அப்படின்னு என்னது? கேள்வி கேட்காம நடத்துங்க. அப்படியா? இளது என்றலின் என்ன? பாட்டில் அப்படிதாங்க இருக்கு. அப்படியா? சொல்லுங்கய்யா. இளது என்றலின் அது மொத்தமாக கடைசியாக சொல்கிறது. 7 காரணத்தை சொல்லிட்டு ஆன்மா உளதுன்னு சொல்லணும். இளது என்றலின் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. அங்கே நூற்பால் என்ன சொல்லுது? இளது சூனியமே ஆன்மா என்பாரை மறுத்து ஆன்மா உளது. இளது என்றலின் ஆன்மா உளது. சூனியமே ஆன்மா என்பவரை மறுத்து சூனியத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. எனதுடல் என்றலின் அப்படின்னு என்னது? எனதுடன் இருக்கிறதுனால உடம்புன்னு சொல்றீங்க. கரெக்டா டெக்னிக்கல் டேம்ல சொல்லுங்க. அப்புறம் 7 முடிஞ்சு போச்சு. நீ ஒன்னா சொல்லிட்ட. அதை வச்சுட்டு தான் 7 அதிகாரத்தை ஓட்டணும். 7க்கும் சேர்த்து ஒன்னா சொல்லிட்டா என்ன பண்றது? அப்புறம் 7 எப்படி சொல்றது? தூள தேகமே ஆன்மா. எனதுடல் என்றலின் என்பது என்னது? தூள தேகமே ஆன்மா என்பாரை மறுத்து தூள தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஐம்பொறி அறிதலின் 5 பொறிகளே ஆன்மா என்பாரை மறுத்து 5 பொறிக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. ஒடுக்கம் அறிதலின் சூக்கும தேகமே ஆன்மா என்பாரை மறுத்து சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அடுத்தது
கண்படின் உண்டிவினையின்மையின் ஆன்மா உளது. பிராணனே ஆன்மா என்பாரை மறுத்து பிராணனுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. உணர்த்த உணர்தலின் பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. மாயா எந்திர தனுவிடல் ஆன்மா உள்ளது. இவையெல்லாம் கூடிய கூட்டத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. எழது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டுவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது. ஆன்மா உளது. இந்த உலதை கொண்டு போய் கடைசியில் வச்சுக்கணும். சரியா? எனவே சூனியத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு, தூள தேகத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு, சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு, பிராணனுக்கு வேறாக ஆன்மா உண்டு, ஐம்பொறிக்கு வேறாக ஆன்மா உண்டு, பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு, அடுத்தது இவை கூடிய கூட்டத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு என்று 7. 4 பால் அந்த கரணங்களுக்கு வேறாக ஆன்மா உண்டு. ஆக 8 சொல்லி 8 சொல்லி 8க்கு வேற என்ன இருக்கிறது? ஆன்மா உண்டு. இவை பாசக்கூட்டம். இவை பாசக்கூட்டம். இந்த பாசக்கூட்டத்தை கடிச்ச உடனே அறிவு உடைய ஒரு பொருள் ஆன்மாவுக்கு காட்சிப்படும். ஆன்மாவுக்கு காட்சிப்படும். இந்த 8 கடந்தாச்சு. 8 கடந்து என்னது? சுத்த தத்துவம் வரைக்கும் கடந்தாச்சு. இப்ப பாசங்களை பூரா என்ன ஆயிடுச்சு? கழிச்சாச்சு. இதெல்லாம் ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லை, இதற்கு வேறாகனா அப்போ என்ன காட்சிப்படும் கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு அறிவு பொருள் ஒன்று காட்சிப்படும். எங்கே எங்கே காட்சிப்படும் சொன்னீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. அப்படியா? பூசையில் நிகழணும். இதெல்லாம் பூசையில் நிகழ்வது. பூசையில் நிகழ்ந்து அது பிறகு அனுபவத்துக்கு வரும். சரிங்களா? அப்போ தத்துவனை கடந்த நிலையில் பேரறிவு பிளம்பாய் ஒன்று காட்சிப்படும். அது அறிவு பொருள். அது அறிவு பொருள். அந்த அறிவு பொருளை பார்த்த உடனே நான் தான் இத்தனையும் அறிந்தனா அப்படின்னு இந்த ஆன்மாவுக்கு தோணும். பேரறிவு யாருன்னு கேட்டால் என்ன சொல்லும்? நானே பிரம்மம், நானே பிரம்மம் என்கின்ற ஒரு உணர்வு எதற்கு தோன்றும்? ஆன்மாவுக்கு தோன்றும். காரணம், சடங்களை நீங்கிய இடத்து அறிவுடைய பேரறிவு பொருள் ஒன்று காட்சிப்படுவதனால அங்கே அந்த பேரறிவு என்ன நினைக்கும்? ஆன்மா நான் தான் அதுன்னு ஆன்மா நினைக்கும். ஆன்மா நினைக்கும். அந்த காட்சிக்கு தான் தன்னுண்மை. அந்த காட்சிக்கு தான் தன்னுண்மை. அங்கே காட்சிப்படுவது என்னதுங்க? மும்மடங்களில் நீங்கி தன்னை வேறாக காண்டாடின் அதற்கு என்ன பேரு? தன்னுண்மை என்று பெயர். தன்னுண்மை என்று பெயர். சரி, இந்த தன்னுண்மை என்பது அறிவு பொருள். அங்கே காட்சிப்பட்டது என்னது? அறிவு பொருள். பேரறிவு ஒன்று காட்சிப்படுகிறது, அது அறிவு பொருள் என்று கண்டது. கண்ட உடனே இதுக்கு என்ன தோணுது? சைத்தன்ய தரிசனம். சைத்தன்ய தரிசனம். சைத்தன்யம் என்னது? சைத்தன்யம் சிவஞான போதம் 8ஆம் நூற்பா 2ஆம் அதிகரணம். சிவஞான போத புக்கு எல்லாம் எடுத்துட்டு வரணும். வரும்போதே எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், வரும்போதெல்லாம் புக் எடுத்துட்டு வாங்கன்னு. எல்லாம் அங்கே ஐயா கொடுப்பாரு அப்படின்ட்டு வந்துடுறதா? எந்த வகுப்பு நடத்தினாலும் எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்குமா இல்லையாங்கய்யா? எல்லா புக்கும் எடுத்துகிட்டு வர சொன்னோம்ல. எத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்தீங்க? உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் இப்போ தானே வரீங்க. மூல பாடம் கையில் இருக்கணும். எப்பவுமே சாத்திரம் படிக்கும். 2ஆவது அதிகரணம். 2ஆவது அதிகரணம் என்னது? அவன் அந்நியமின்றி சைத்தன்ய சொரூபியாய் நிற்றலான். அந்நியமின்றி சைத்தன்ய சொரூபியாய் நிற்றலான் இருக்கா இல்லையா? 2ஆம் அதிகாரம் தானே. தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் ஈண்டி வான்மாக்களுக்கு மேற்கோள் என்னது? ஈண்டி வான்மாக்களுக்கு
தமது முள் தானே குருவாய் வந்து உணர்த்தும் என்றது. மேற்கோள் ஏது என்னது? அவன் அந்நியமின்றி சைத்தன்ய சொரூபியாய் நிற்றலான். அந்நியமின்றே அப்படின்னு என்னது? அத்துவிதமா. அந்நியமின்றி என்பது அத்துவிதமாக எப்படி நிற்பான்? சைத்தன்ய சொரூபி, தூய அறிவு, மலம் நீங்கிய ஆன்மாவின் அறிவு. மலம் நீங்கிய ஆன்மாவின் அறிவுக்கு என்ன பேரு? சைத்தன்யம்னு பேரு. சைத்தன்யம் என்பது மலம் நீங்கிய ஆன்ம அறிவு. மலம் நீங்கிய ஆன்ம அறிவு. அந்த ஆன்மாவின் அறிவாகவே யார் நிற்கிறா? பெருமான் நிற்கிறான். அதனால தான் அவன் முன்னாடி வரான். எங்க இருக்கான்? அறிவுக்குள்ள இது வரைக்கும் இருந்தானா இல்லையா? அதனால பக்கம் வந்தவொடனே முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு 8ஆம் நூறுபா சொல்லுது. இங்க வந்துருவோம். இப்ப சைத்தன்யம் மலம் நீங்கிய ஆன்மாவினுடைய அறிவு. மலம் நீங்கிய ஆன்மாவின் அறிவை தரிசனப்படுகிறது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? வரிசையா பாருங்க. 36 தத்துவங்களை கடந்த உடனே ஒரு சகலம், சகலத்துக்கு இடையில ஒரு கேவலம், கேவலத்தை பார்த்தீங்கன்னா தரிசனம், அதை கடந்தா அதீதம், கேவல அதீதம். இப்போ கேவலத்தை கடந்த உடனே என்ன வரும்? ஒரு பேரறிவு தோன்றும். அந்த பேரறிவுக்கு தன் உண்மை. அதை பார்த்தீங்கன்னா என்னது? தன் உண்மை. அதை இயல்பை அறிஞ்சிங்கன்னா சைத்தன்ய தரிசனம். ஒரு பொருளை முதல்ல பார்க்கணும், அறியணும், கடக்கணும். புரியுதா இல்லைங்களா? ரூபம், தரிசனம், சுத்தி. ரூபம் என்பது அறிதல், பொதுவாக அறிதல். தரிசனம் என்பது சிறப்பாக அறிதல். சுத்தி என்பது நீங்குதல். இப்போ ஒவ்வொன்றா கடந்துக்கிட்டே போகணும். தத்துவங்களை எல்லாம் பார்த்தாச்சு, அதன் இயல்பை அறிஞ்சாச்சு, கடந்தாச்சு. எத்தனை? 5. 5ல் கடந்தமா இல்லையா? அடுத்தது தத்துவ அதீதம் 6, அப்புறம் சகலம் 7, அப்புறம் கேவலம் 8, கேவல தரிசனம் 9, கேவல அதீதம் 10. எல்லாத்தையும் கடந்தாச்சு. இப்போ என்ன தெரியுது? ஒரு அறிவுடைய பொருள் ஒன்று தெரிகிறது. அறிவுடைய பொருள் தெரிகிறது. அந்த பொருளை பார்த்தா ஆன்மா தரிசனம். ஆன்ம தரிசனம் அது என்னன்னு சொல்றாரு? தன் உண்மைன்னு சொல்றாரு. ஆன்ம தரிசனத்தை தன் உண்மைன்னு சொல்றாரு. இந்த ஆன்ம தரிசனம் என்பது எங்க? எங்க? பூசையில தத்துவங்களை கடந்த நிலையில ஆன்மாவை பார்க்கறது. இப்ப பார்க்கறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஆன்மா காட்சிப்படுகிற போது அது பொதுவாக கண்டீங்கன்னா தன் உண்மை, அதை சிறப்பாக கண்டா சைத்தன்ய தரிசனம். சைத்தன்ய தரிசனம். அடுத்தது என்ன செய்யணும்? யா ஆமா, சுத்த நிலையில பண்ணாதான் பூசை. அகப்பூசையில் தான் இதெல்லாம் வரிசையாக நிகழணும். எனக்கு ஏங்க நிகழலைன்னா நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலன்னு அர்த்தம். பக்குவம் வந்தால் இப்படி தான் வரும். புரியுதுங்களா? இதை தெரிஞ்சு வச்சுட்டா நாளைக்கு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வரணும்னாவது தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதில் என்னென்ன இல்லையோ நமக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னது பற்று எதுலையெல்லாம் நீங்களையோ நம்ம அதுக்கு கீழே கிடக்கிறோன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். பற்று நீங்கினாதான் நமக்கு அது வாய்க்கும். வாக்கு பந்தம் நீங்கிருச்சா? நீங்கலை. ஸோ எதுக்கு மேலே போல? அதுக்கு கீழே தான் கிடக்கிறோம். எங்கே கிடக்கிறோன்னு தெரியாது. கன்ஃபார்மாக எதுக்கு கீழே இருக்கிறோம்? சுத்த தத்துவத்துக்கு கீழே கிடக்கிறோம். சுத்த தத்துவத்தை கடக்கணும்னா நமக்கு என்ன பந்தம் இருக்கக்கூடாது? வாக்கு பந்தம் இருக்கக்கூடாது. என்னைக்கு நீங்கிறது? நமக்கெல்லாம் வாக்கில் சொன்னாவே விலக மாட்டேங்குது. அப்புறம் எங்க சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வாக்கு பந்தம் நீங்கணுங்க தானே. கல்லாளின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்குறந்த பூரணமாய். வாக்குறந்த பூரணமாய். வாக்கு இறந்து முடிஞ்சு போச்சா? வாக்குறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய்
எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அவர் ஒன்றும் வாயெல்லாம் திறக்கலை, உள்ள லைவ்லையும் போடல, மைக்கு வச்சு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. சாமி வேதம் படித்தாச்சு, ஆகமம் படித்தாச்சு, புராணம் படித்தாச்சு, எல்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் தெளிவு பிறக்கலை. என்ன சொல்கிறாங்க? தெளிவு இன்னும் எனக்கு பிறக்கலை. என்ன சாமி பண்ணுறது அப்படின்னாங்க. அப்படியா? அப்படி காட்டினார். கண்ணை மூடி உக்காந்துட்டார். இப்படி காட்டிட்டு என்ன செஞ்சிட்டாரு? கண்ணை மூடி உக்காந்துட்டார். 4 பேர் கீழே உக்காந்தாங்க. அவங்களும் கண்ணை மூடி உக்காந்துட்டாங்க. இவரும் கண்ணை திறக்கலை, அவங்களும் கண்ணை திறக்கலை. எவ்வளோ காலம் ஆச்சோ தெரியாது. சாமி தெளிந்தோம், சாமி தெளிந்தோம். எல்லாம் என்னாச்சு? ஐயம் பூரா தீர்ந்து போச்சு. நாம் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே உள்ளே போங்க அப்படின்னு என்ன ஆயிரும்? நல்லா தெரியுதுங்க. என்ன தெரியுது? அதெல்லாம் அருமையாக தெரியுது. ஐயா வேற எல்லாம் முக்கணிகளை வச்சு நீங்கள் எழுப்பி பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்றாரு. கீழே ஃபுல்லாக சாப்பாடை போட்டு என்ன செய்கிறாரு? ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு எழுப்பி விட்றாரு இல்லையா? அப்போ என்னது? நமக்கெல்லாம் சொல்லாமல் சொன்னவர் எங்கே நினைக்கிறது? நினையாமல் நினைந்த. அப்போ வாக்கிருந்த பூரணம், வாக்கிருந்த பூரணம். அப்போ அந்த வாக்கையும் கடக்கணும்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ எல்லாமே கடந்த நிலை. அந்த நிலையில் சைத்தன்ய தரிசனம் நிகழ்கிறது. அந்த சைத்தன்ய தரிசனத்தை கண்ட நிலையில் இந்த ஆன்மா என்ன செய்கிறதுனா, இதுக்கையும் என்ன செய்யுதுங்க? இந்த பேரறிவு நான், பேரறிவு நான் என்று நினைக்கின்ற நிலையையும் கடக்கும். அந்த நிலையையும் கடக்கும். இப்போ எப்படிங்க கடக்கும்? இப்போ நீங்கள் கடக்கும் கடக்கும் கடக்கும்னு சொல்கிறீங்க. எப்படி கடக்கிறது? அந்த 5 எழுத்து சொல்லிக்கிட்டு பூசை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்னாகும்? அப்படியே கடந்துக்கிட்டே போகும், கடந்துக்கிட்டே போகும். இப்போ ஒரு ரயில் ஒரு இடத்துலேருந்து கிளம்புது. இங்கேருந்து டெல்லி போகணும், டெல்லி போகணும். அது என்ன செய்யுது? போகிற வழியில் ஒவ்வொரு ஊராக கடந்து போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்குதா இல்லையா? கடைசி எங்கே போய் நிற்கும்? டெல்லி போய் தான் நிற்கும். டெல்லி போகணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? டெல்லி போகிற வரைக்கும் முதல்ல வண்டி நிறுத்தக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, டெல்லி போகிற வரைக்கும் அதுக்கு உண்டான ஃபியூயல் இருக்கணும். என்னது? எரிபொருள். என்ன எரிபொருள்? கரண்ட்டுனா கரண்ட்டு, டீசல்னா டீசலு, நிலக்கரினா நிலக்கரி. அதை போட்டுட்டு எரிச்சிக்கிட்டே இருந்தோம்னா நேராக டெல்லி போயிடும். ரெண்டாவது. மூணாவது, போகிற வழியில் எதையாவது பார்த்துட்டு இதுதான் டெல்லின்னு நம்ம இறங்கிடக்கூடாது. 3 ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஒன்று என்னது? வண்டி டெல்லி போகிற வரைக்கும் எங்கேயும் நிற்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, நிற்காமல் போகிறதுக்கு அதில் என்ன இருக்கணும்? எரிபொருள் இருக்கணும். மூணாவது, போகிற வழியில் எதையும் டெல்லின்னு நினச்சி இறங்கிடக்கூடாது. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அங்கே போயிடலாம், டெல்லி போயிடலாம். இதே தாங்க பூசை. பூசையில் உட்கார்ந்த உடனே வழியில் சில காட்சிகள்லாம் விளங்கி கொண்டே வரும். ஆன்மாவுக்கு என்ன வந்துடும்? அட்டமாசிட்டி வந்துடும். நீங்கள் பூசை நல்லா பண்ண என்ன வந்துடும்? அட்டமாசிட்டி. ஆகா, நான் எனக்கு அட்டமாசிட்டி வந்துருச்சு. பூசையின் பயன் எதுன்னு கேட்டால் அட்டமாசிட்டி அப்படின்னா போச்சு. எங்கது? பெங்களூரில் போய் டெல்லின்னு இறங்க வேண்டியது தான். ஏன்னா அட்டமாசிட்டி நமக்கு வேண்டாம். அதுக்காக நம்ம அந்த பூசையை பண்ணலை. புரியுதுங்களா? அடுத்தது, ஒவ்வொன்றா கடக்கிற போது ஒவ்வொரு அனுபவங்கள் ஆன்மாவுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? கடக்கணும்னா நீங்கள் பூசையை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதல்ல 5 எழுத்து சொல்லு, இது இல்லை 5 எழுத்து சொல்லு, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரே நாளில் போக முடியாது. பல ஆண்டுகள் இந்த பூசையை பண்ணுகிற போது இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்ச்சு இன்ச்சாக மேலே ஏறும். எறும்பூர கல்லும் தேயும் என்பது போல தான் நம்ம பூசையெல்லாம். நம்ம சண்டீசர் பண்ண பூசையாக பண்ணுறோம், கண்ணப்ப நாயனார் பண்ண பூசையாக பண்ணுறோம், அம்மை பண்ண பூசையாக நம்ம பண்ணுறோம். அந்த பூசையெல்லாம் வேறு. அவருக்கு 6 நாள், கண்ணப்பருக்கு 6 நாள். கண்ணப்பருக்கு எத்தனை நாள்? 6 நாள். நமக்கெல்லாம் 60 வருஷமோ 60 பிறவியோ தெரியாது இல்லைங்களா? அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இடையில ஏதாவது பார்த்துட்டு இதுதான் முத்தின்னு இறங்கிடக்கூடாது. அப்புறம் கடைசி வரைக்கும் போகிறது வரைக்கும் என்ன செய்யணும்? எரிபொருள் வேணுமா இல்லையா? எரிபொருள் எது? 5 எழுத்து தான். சொல்லிக்கிட்டே இருக்கணும். போதும் போதும் 108 அப்படின்னா வண்டி நன்னுக்கும்.
அங்கேயே நின்றுக்கும். இங்கே கணிக்க தான் வண்டி போகும் இல்லைங்களா? 5 எழுத்து கணிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முத்திக்கு போகிற வழி. இது இடையில இதெல்லாம் தரிசனப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த சைத்தன்ய தரிசனம், பேரறிவாகிய ஆன்மா தரிசனப்படுகிற போது இந்த ஆன்மாவுக்கு நானே பிரம்மம் என்கின்ற உணர்வு தோன்றும். நானே பிரம்மம்னு தோணும். ஏன்னா இப்போ இதுக்கு என்ன வந்துருச்சு? வியாபக ஞானம் வந்துருச்சு. எது அது அப்படியே இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், யமலோகத்தில் என்ன நடந்து எல்லாம் தெரியும். இதுக்கு அவர் ஒன்று சொல்லுவார், அப்படியே சொன்னால் அப்படியே நடந்துடும். ஏன்னா அவர் அறிவு என்ன ஆயிடுச்சு? இப்போ சுத்த அறிவு. சுத்த அறிவு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் சொன்னோன்னு என்ன ஆயிரும்? நடந்துடும். நடந்தால் அந்த ஆள் சும்மா இருப்பானா? நீங்கள் தாங்க சிவபெருமான் அப்படின்றான். அவன் சொன்னோடனே இவனுக்கு என்ன ஆயிரும்? அப்படியே தலை வெறியும், அப்படியே பெருசாகும். ஒரு தலை 4 தலையாக மாறிடும். போச்சு. எங்கது வழியில் இறங்க வேண்டியதுதான். போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? அப்போது இது நானல்ல. ஐயோ நீ வேற ஏயா? நீ இந்த ஒரு திரைப்படத்தில் வருமா இல்லையா? தூக்கத்தில் ஒரு திரைப்பட நகைச்சுவை சொல்லிடலாம் இல்லைங்களா? என்னது? நீ சொல்லாத உங்கள் முதலாளி சொல்லுமா, நீ சொல்லாத உங்கள் முதலாளி சொல்லுமா. டேய் ஊர் பூரா இப்படி தான் சொல்லிட்டு திரியிறியா, முதல்ல வெளிக்கிளம்பு அப்படின்றான். ஞாபகம் இருக்கா யாருக்காவது அந்த திரைப்படம்? அது மாதிரி இப்போ நாம் எதையாவது ஒன்று சொல்லி அவன் சொல்லிடுவான், நீங்கள் தான் அங்கே சிவபெருமான் அப்படின்னா சாமி ஊர் பூரா இப்படி தான் சொல்லிட்டு திரியிறியா, கிளம்புடா நீ அப்படின்னு நம்மளை கிளப்பிடுவார். புரியுதுங்களா? அவர் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். சரியா? எனவே அதனால் சைத்தன்ய தரிசனம் முடிஞ்ச உடனே என்னதுங்க? 13 ஞான தரிசனம். ஞான தரிசனம். இப்போ இந்த சைத்தன்யம், இந்த பேரறிவுக்கு நான் காரணம் அல்ல, இது திருவருளே. பேரறிவுக்கு காரணம் எது? திருவருளே என்று உணர்ந்து நின்றால் அதுக்கு என்ன பேரு? ஞான தரிசனம். ஞான தரிசனம், திருவருளை தரிசித்தல். திருவருளை தரிசித்தல். முதல்ல ஆன்மா தன்னை காணும், தன்னுடைய அந்த அறிவுக்கு விளக்கத்திற்கு நானே காரணம்னு நினைக்கும். அந்த நிலையிலிருந்து நீங்கினால் என்ன பேருங்க? ஞான தரிசனம். பிறகு 14 பறை தரிசனம். பறை தரிசனம் இது அந்த திருவருளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பராசக்தியை தரிசித்தல். திருவருள் எங்கிருந்து வருது? பராசக்தியிலிருந்து வருகிறது. அப்போ திருவருளை தரிசித்த உடனே அதையும் கடக்கணும். திருவருளை தரிசித்து கடந்தால் என்ன அடுத்த தரிசனப்படும்? பராசக்தி தரிசனப்படும். பராசக்தி தரிசனப்படும். அதான் பறை தரிசனம்னு சொல்றார். பராசக்தியை தரிசனம் செய்யும் முறைமை என்று காட்டுகிறார். பராசக்தியை தரிசனம் செய்யக்கூடிய முறைமை. பிறகு அந்த பராசக்தியை கண்ட நிலையில என்ன செய்யும்? அதனோடு கூடும். ஆன்மா அருளோடு என்ன செய்யும்? கூடும். பார்த்த உடனே அருளை பார்த்த உடனே என்ன செய்யணும்? கூடணும். இதுவரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்யணும்? விலகி விலகி வரணும். இது வேண்டாயா வேண்டாயா வேண்டாயான்னு விலகி வரணும். அருளை பார்த்த உடனே என்ன செய்யணும்? அதோட கூடணும். அதோட கூடணும். அப்படி கூடுனா அதுக்கு என்ன பேரு? பறை யோகம். அது பறை யோகம். அதனால் பெறுகிற அனுபவம் பறை போகம். பராசக்தியை தரிசித்த நிலையில அதனோடு கூடினால் பறை யோகம். அதனோடு கூடி இன்பத்தை நுகர்ந்தால் பறை போகம். பறை போகம். இதற்கு சுகப்பிரபைன்னு பேர். இதுக்கு என்ன பேரு? சுகப்பிரபை. சுகப்பிரபை. இது சிவஞான போதத்தில் 10வது நூற்பா. சிவஞான போதத்தில் 10வது நூற்பா. அருளோடு கூடிய நிலை. அருளோடு கூடிய நிலையில சுகப்பிரபை. சுகப்பிரபைன்னு என்னதுங்க? சுகம் தோன்றுவதற்கு முன்பாக இருக்கிற நிலை. சூரியன் வருவதற்கு முன்பாக என்ன வந்துடும்? சூரியனது ஒளி வந்துடும்.
இப்போ காலையில் 5:30 மணிக்கு கிழக்கு வானம் செவந்துருதா இல்லையா? செவந்து சூரியன் வந்தாச்சா? வரல. ஆனால் என்ன வந்துருச்சு? சூரியனது கதிர்கள் வந்த உடனே வெளிச்சம் வந்துருச்சு. ஆகா, வெளிச்சம் வந்துருச்சு போதுன்னு விட்டுறக்கூடாது. எது வரணும்? சூரியன் வரணும். இப்போ சூரியன் வருவதற்கு முன்பாக அவனது கதிர் வருவது போல பெருமான் வருவதற்கு முன்பாக எது வரும்? திருவருள் வரும். முன்னை அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள். அவன் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்துடுவான். ஏன்னா அவன் ரொம்ப உயிர்களை நோக்கி இறங்கி வருபவள். எனவே இந்த ஆன்மா என்ன செய்யும்? திருவருளை தரிசித்து அதனோடு ஒன்று கூடி அதனோடு போகத்தை நுகர்ந்து நிற்கும். அதை தரிசித்தல் பறை தரிசனம். அதனோடு ஒன்று கூடினால் பறை யோகம். அதனால் பெறுகிற இன்பம் பறை போகம். அப்படி இந்த பரபோகத்தில் துய்த்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் போதும்னு விட்டுறக்கூடாது. இதுவும் முடிஞ்ச முடிவில்லை. இதையும் தாண்டணும். அப்போ என்ன நடக்கணும்? அந்த சாதனை பூசை 5 எழுத்துங்கிற சாதனையை தொடர்ந்து கொண்டே இருக்கணும். போதும்னு நினைக்கவே கூடாது. அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அடுத்தது சுத்த பரயோகமும் முத்தி சாகரமும். அதான் அடுத்தது சாக்கர அதீதம். இடையில ஒன்று இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. சுத்த பர யோகமும் முத்தி சாதனமும் சாக்கரமும். இது சிவத்தை தரிசித்தல். பதினேழு சுத்த பர யோகம். 18 சுத்த முத்திச்சாகரம். இல்லையா? 47வது பாட்டு இருக்கா? 47 இல்லையா? அப்போ அது புத்தகத்தில் மிஸ் ஆகிருக்குது. எழுதிக்கங்க. சுத்த பர யோகமும் முத்தி சாக்கரமும். என்ன தலைப்பு? இல்லை, என்ன தலைப்பு? பாடல் இல்லையா? தலைப்பு இருக்குல்ல. சரி விடுங்க, தலைப்பு தான் நடத்துகிறோம். ஐயா சொன்னால் எழுதிக்கிறீங்களா? சரி இருங்க. எத்தனாவது பாட்டு? இல்லை, 47. சரி சொல்கிறேருங்க. முத்திச்சாகரம். சுத்த பரயோகமும் முத்தி சாகரமும் 17. 2 ஒரே தலைப்பு தான். ஆனால் அங்கே நிலையில் 2, 30ல் 2 நிலையாக வரும். தலைப்பு ஒரே தலைப்பு தான். சிவத்தை தரிசித்தல். சரி பாட்டு எழுதிக்கிறீங்களா? 47. நீங்காத பேரறிவின் நீங்காமல் கண்டு நீங்காத பேரறிவில் எழுதி போட்டணுமா? சரி எழுதிய போட்டுருங்க. நீங்காத பேரறிவில் நீங்காமல் கண்டு நீங்காமல் நின்றபடி நின்றதனில்
நீங்காமல், நின்றுவிடல், அன்றோதான், நின்மலந்தன், பேரறிவில், ஒன்றுபடல் என்னும் உரை. நீங்காத பேரறிவில் நீங்காமல் கண்டு நீ, நீங்காமல் நின்றபடி நின்றதனில், நீங்காமல் நின்றுவிடல் அன்றோதான், நின்மலந்தன் பேரறிவில் ஒன்றுபடல் என்னும் உரை. யா மூணாவது வரி, நின்றுவிடல் அன்றோதான், நின்றுவிடல் அன்றோதான், நின்மலந்தன் பேரறிவில், நின்மலந்தன் பேரறிவில் ஒன்றுபடல் என்னும் உரை. ஒன்றுபடல் என்னும் உரை. யா இன்னொரு படிக்கணுமா? நீங்காத பேரறிவில் நீங்காமல் கண்டு நீ, நீங்காமல் நின்றபடி நின்றதனில், நீங்காமல் நின்றுவிடல் அன்றோதான், நின்மலந்தன் பேரறிவில் ஒன்றுபடல் என்னும் உரை. 10 தடவை படிங்க, அப்போ வரட்டுங்கிறார் ஐயா. நீங்காத பேரறிவு, நீங்காத பேரறிவு, சிற்றறிவு ஆகிய நம்மை விட்டு என்றும் நீங்காத பேரறிவு. அந்த பேரறிவாகிய அந்த சக்தி, பேரறிவு எது? சிவசக்தி, பராசக்தி. அந்த சக்தியில் நீங்காமல் நீ கண்டு, நீங்காமல் நீ கண்டு, அந்த சக்தி திருவருளிலிருந்து நீங்காம என்ன செய்யணும்? சிவத்தை தரிசிக்கணும். வகரத்தின் வழியாகத்தான் சிகரத்தை தரிசிக்க முடியும். வகரத்தை விட்டுட்டு சிகரத்தை தரிசிக்க முடியாது. இது வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம்? ஒன்றை விட்டுட்டு அடுத்ததை பிடிச்சோம், அதை விட்டுட்டு அடுத்ததை பிடிச்சோம். அப்படி தானே விட்டு 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 தானே மேலே ஏறுறோம். அருளை பற்றிய உடனே என்ன செய்யணும்? அருளை பிடிச்சிக்கிட்டே தான் சிவத்தை பிடிக்க முடியும். ஏன்னா அருள் தான் கொண்டு போய் எங்கே சேர்த்தோம்? சிவத்தில் சேர்த்தோம். அருளை விட்டாச்சு. இது வரைக்கும் ஒவ்வொன்றா விட்ட மாதிரி அருளை விட்டுட்டு சிவத்தை போய் பிடிக்கலான்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? சிவத்தை பிடிக்க முடியாது. அப்போ அருளின் வழி தான் இறைவனை பிடிக்க முடியும். வகாரத்தின் வழியன்றி சிகாரத்தை எட்ட முடியாது. அதான் கருத்து. அதான் இங்கே சொல்றாரு. எனவே நீங்காமல் கண்டு நீ, நீங்காமல் கண்டு நீ என்ன செய்யணும்? நீங்காமல் நின்றபடி, நீங்காமல் நின்றபடி நின்றதனில், நீங்காமல் நின்றுவிடல் அன்றோதான். எது? திருவருள்ல நீங்காமல் நின்று அருள்லையே அருளாகவே நிற்கணும். அருளோடு கூடி என்னவா நிற்கணும்? அருளாவே நிற்கணும். இப்போ சிவைய, சிவைய அப்படின்னா திரிபுடி ஞானம். சிவம் என்பது சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். சரியா? இது 8ஆம் நூற்பா. 8ஆம் நூற்பா. 9ஆம் நூற்பாவில் சிவ, சரி இது 9, இது 9, இது 10. 10ல் என்னாச்சு? எதை காணா? எகரத்தை காணா. எகரமாக உயிர் காணா. என்னாச்சு? வாக்குள்ள ஒடுங்கிருச்சு. வாக்குள்ள ஒடுங்கிருச்சு. இப்போ என்ன தெரியாது? உயிர் என்று தனித்து தெரியாது. உயிர் என்பதே தெரியாது. உயிரை பார்த்தா எது தெரியும்? அருள் மட்டும்தான் தெரியும். அவங்க எதை செஞ்சாலும் என்னென்னு செய்வாங்க? அருள் ஒன்று தான். தனக்கென்று ஒரு முனைப்பே இல்லாமல் என்ன செய்வாங்க? எல்லாம் செய்வாங்க. உலகத்தில் அவங்க செய்யாத காரியம் இல்லை. எல்லாம் செஞ்சாலும் அவர்கள் என்னென்னு செய்வாங்க?
அருள் ஒன்றே, அருளே செய்கிறது. முதல்ல நானே செய்கிறேன்னு சொல்லுவோம், அப்புறம் என்ன சொல்லுவோம்? திருவருளால் நான் செய்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது தான் என்னது? அருளே செய்கிறது. இது மூணாவது நிலை. இந்த மூணாவது நிலை தான் இது. சிவ யா என்னாச்சு? அருளை போய் ஒடுங்கிச்சு. இந்த நிலையில் இவர்கள் செய்வதெல்லாம் தவம். சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம் என்று சொல்லுகிறார். சரிங்களா? இது நீங்கள் சிவஞான சித்தியாரில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்பாவில் சொல்லுவார். ஏடுதரு மலர்குழலார் முளைக்கே இடைக்கே எருவிழியின் படிகிடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடுபவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். 2 கேட்டகரி நேற்று சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? கடைசியாக முடிச்சாரா இல்லையா? திருக்கழுமலை மும்மணி கோவையில் கடைசியாக முடிக்கும்போது என்ன செஞ்சார்? திருவிடை மருதூர் பெருமானே, இந்த பக்கம் ஒருத்தர்லாம் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் ஒருத்தன் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறான். அவனுக்கும் முத்தியை தான் கொடுக்குறாரு, இவனுக்கும் முத்தியை தான் கொடுக்குறாரு அப்படின்னு அதில் சொல்கிறாரு. சித்தியாரில் இன்னும் கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தவம் செஞ்சவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறார். தவம் செஞ்சவனுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த ஆள் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நாடுகளில் புக்குழன்றும், நாடுகளில் புக்குழன் சித்தியார் பாட்டு 308 இல்லைன்னா 9 இருக்கும். 308 இல்லைன்னா 9. நாடுகளில் புக்குழன்றும், நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமூளை புக்கிருந்தும் நீடுபட காலங்கள் நெத்தரா இருந்தும். என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஊரூரா சுத்தறான், ஊரூரா சுத்தறான். அப்புறம் காட்டுக்குள்ளே போய் தவம் செய்கிறான். நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும், அப்புறம் நீடுபல காலங்கள் நித்தராக இருந்தும். என்னதுங்க? அப்படியே யோகத்தில் உக்காந்தவன் கையை ஆட்டல காலை ஆட்டல, அப்படியே புத்து முளைச்சிக்கிச்சு. மணிவாசகர் வாக்கில் பார்த்தா புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றி. அவங்களுக்கெல்லாம் பெருமான் கொடுக்கல. அதே தான் இங்கே. இப்படி இதையெல்லாம் செஞ்சாலும் இறைஞானம் இல்லாதோர் அவன் எல்லாம் பண்ணிட்டு என்ன செய்கிறான்? இறைஞானம் என்பது என்னது? நான் செய்கிறேன் நினப்பில் செஞ்சுட்டு போகிறான். தவம் இருக்கிறான், புத்து முளைச்சிருச்சு, ஊரா சுத்துறான், எல்லாம் பண்ணிட்டு என்ன செய்கிறான்? நான் தவம் இருக்கிறேன், நான் யோகம் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பக்கம் சாமி திரும்பியே பார்க்கறதில்ல. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்கிற என்னதுங்க? ஏடுதரு மலர்குழலார் முளைக்கே இடைக்கே எருவிளையின் படுகிடைக்கே கிடந்தும் சிற்றின்பத்தில் கிடக்கிறான், சிற்றின்பத்தில் கிடக்கிறான். கிடந்தும்னா கிடக்க மாட்டாங்க, சிவஞானிகள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இருந்தாலும் கிடந்தும் இறைஞானம் கூடுமவர், இறைஞானம் கூடுவர், எல்லாம் திருவருள் என்று நினைந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? இல்லற வாழ்க்கையில் கிடக்கிறாங்க. பெருமான் கூட்டி இருக்கிறாயா, அது வாடுக்கு நடக்கட்டும், நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, திருவருள் கூட்டி இருக்கிறது என்று என்ன செய்கிறாங்க? அதை அனுபவிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் கூடறிய வீடும் கூடி, கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். இருக்கிற போதே முத்தி இன்பத்தில் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு வேறுபாடு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன காரியம் செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, புரியுதுங்களா? திருவருளை நினச்சி செய்யணும், திருவருளே செய்கிறது என்று செய்யணும். நீங்கள் பூசை செய்யும் போதும் நான் செய்கிறேன் பூசை செய்கிறதும் ஒன்று. இன்னொரு பக்கம் அவர் பாட்டுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார், பெருமானை நினச்சி பண்ணிகிட்டு இருப்பார். பெருமானை நினச்சிட்டு விவசாயம் பண்ணுறவருக்கு சிவபுண்ணியம் வந்துடும். நான் தான் செய்கிறேன்னு சிவ பூஜை பண்ணாலும் சிவபுண்ணியம் வராது, புரியுதுங்களா? அப்போ என்னது? நம் நினைப்புக்கு தான் வலிமை அன்றி செயலுக்கு வலிமை இல்லை என்பதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். எனவே என்ன செய்கிறாருங்க? நின்று விடல் அன்றோதான், நீங்காமல் நின்று விடல். எதில்? திருவருளை விட்டு நீங்காமல் நின்று விடல், நின்மலந்தன் பேரறிவில் ஒன்றுபடல். அப்படி நின்னோம்னா எங்கே போயிடலாம்? இறைவனது பேரறிவில் போய் ஒன்றி நிற்கலாம். அதற்கு சுத்த பர
யோகமும் முத்தி சாக்கரமும் என்று சொல்லுகிறார். அடுத்தது சாக்கர அதீதம், இதையும் கடக்கிற நிலை, இதையும் கடக்கின்ற நிலை 18. அது இருக்கா? பாடல் இருக்கா? சாக்கர அதீதம். சாக்கர அதீதம் 19. மன்னிக்கணும் 18. இந்த நிலையும் மறந்தேன். எதுங்க? திருவருளில் ஒன்றி நிற்கின்ற நிலையையும் மறக்கிறது, அதான் சாக்கர அதீதம். திருவருளோடு கூடி நிற்கிறது ஒரு நிலை, திருவருளாகவே நிற்பது. அதன் பிறகு என்னது? அந்த நிலையும் கடக்கிறது, அருளையும் கடக்கிறது, அருளையும் கடத்து. ஏன்னா அருள் எங்கே கொண்டு போய் சேர்த்தோம்? சிவத்தில் கொண்டு போய் சேர்த்தோம், சிவத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். எனவே இது சாக்கர அதீதம், சாக்கர அதீதம். அந்த சாக்கர அதீதத்தையும் கடந்தீங்கன்னா அடுத்தது பறை அதீதம். பறை அதீதம் அடுத்த நிலை, அடுத்த நிலை பறை அதீதம். சாக்கர அதீதத்தை நின்ற நிலையும் விட்டு பறையோடு ஒன்று பரல், பறையோடு ஒன்று பரல். இதையும் கடந்த நிலையில தான் 20 சுத்தவத்தை. சுத்தவத்தை இது பெருமானோடு கூடுதல், பெருமானை தரிசித்தல், பெருமானை தரிசித்தல் சுத்தவத்தை. இப்போ திருவருளை பார்க்கணும், தரிசிக்கணும், அதில் ஒன்றணும், அதை அனுபவிக்கணும், அதனுடைய அதீதத்தை தொடணும். அதீதத்தை தொட்ட உடனே அந்த அருள் எங்கே போய் நிறுத்தும்? சிவத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அந்த சிவ தரிசனம் நிகழ்ந்தது தான் என்னது? சுத்த அவத்தை, சுத்த அவத்தை. அந்த சிவ தரிசனம் நிகழ்ந்த நிலையில் அடுத்தது சுகரூபம். சுகரூபம், இது சுகரூபம் என்பது பதபதைப்பு அற்ற நிலை. சிவத்தை கண்ட உடனே இது என்ன ஆயிரும்? பரபரப்பு வந்துடும் இந்த உயிருக்கு. அதனால தான் அழகா சொல்றார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் மனமே வரவர கண்டு ஆராய்ங்கிறார். இங்கே நமக்கு இருக்கிற பரபரப்பு வேற, அங்கே சுத்த நிலையிலையும் பெருமான் தரிசித்த அப்படி இருக்கும், அப்படியே உயிருக்கு படபடப்பு வந்துடுமா. அப்போ அதில் இருத்து பெருமான் என்ன செய்வாராம்? அதை கொஞ்சம் அப்படியே அதனுடைய பதப்பதைப்பையெல்லாம் நீக்குவார். அதுக்கு என்னது செய்யணும்? அதே 5 எழுத்து தான், அதையே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் இடையில இடையில நடக்கக்கூடிய அனுபவங்கள், சரிங்களா? அப்போ அந்த பதைப்பதைப்பு வரும். அந்த பதைப்பதுக்கு தான் என்ன பேர்? சுகரூபம். சுகரூபம். பாருங்க 53வது பாட்டு பாருங்க, அழகா சொல்றாரு. பைய இருந்து பதைப்பு அற்றபின் உனக்கு துய்ய சுகப்பிரவை தோன்றுமே ஐயனே கண்டாய் சிவபூமி காட்சி அறக்கலந்து கொண்டு ஆழ்வான் கண்டாய் குறித்து. பையவே கண்டு என்னது? பையவே என்னது? மெதுவா பையவே சென்று பற்றுக பாண்டியருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதுதான் பைய, மெல்ல இருக்கணும். போனவுடனே பரபரக்கக்கூடாது, பரபரத்தாவே போச்சு. பரபரப்பு இருந்தால் எந்த காரியமும் நடக்காது. பெருமானை கண்ட நிலையில் ஆன்மா என்ன செய்யணும்? அப்படியே முதல்ல அடங்கணும். எதில்? சிவத்தில் அடங்கணும். அதான் சொல்ற, பையவே இருந்து பதைப்பு அற்றபின், பதைப்பு அற்றபின் உனக்கு துய்ய சுகப்பிரபை தோன்றுமே. சுகப்பிரபை இன்ப அனுபவம் தோன்றுமே. ஐயனே கண்டாய் சிவபூமி காட்சி. சிவபூமி காட்சி கண்டாய். பெருமானை கண்டா அது என்னது? கைலாய காட்சி. அப்படியே பெருமானும் பெருமாட்டியுமாக நெய்யும் நானுமாய் ஏக போகமாய் நிற்கின்ற பேரானந்த மேலிடு அங்கே காணணும். அப்படி காணுகிற போது உனக்கு பரபரப்பு இல்லாமல் இரு. முதல்ல அமைதி, அமைதி. ஏன் இங்கிருந்து இத்தனை கடந்து போனது அதுக்கு தானே, இல்லைங்களா? எத்தனையோ பிறவியில்
எத்தனையோ புண்ணியங்கள் சிவபுண்ணியங்களை செஞ்சு போய் பெருமானை கண்ட உடனே இதற்கு ஒரு வேகம் வரத்தான் செய்யும். அப்போ அதை என்ன செய்வாராம், கொஞ்சம் நிறுத்தி நிதானப்படுத்தி சுகப்பிரபை தோன்றுமே சிவபூமி காட்சி அற கலந்து கொண்டு ஆழ்வான் கண்டாய் குறித்து, உன்னை ஆழ்வானை கண்டாய், இதுவரைக்கும் கண்டதெல்லாம் இதுதான் சிவமா இதுமா சிவமானெல்லாம் குழம்பி போயிருப்பேன், அதெல்லாம் சிவம் இல்லை. இதுவாறு நீங்கள் எதுக்காக காத்திருந்தீங்களோ அது உங்களுக்கு வாய்த்தது. நீங்கள் இப்போ காண்பது தான் சிவம், இப்போ காண்பது தான் சிவம் என்று குருநாதர் காட்டுறாரு மாணவனுக்கு. இப்போ தெரியுதா? தெரியுது சாமி, அதுதாயா சிவம், அதுதான் சிவம் என்று காட்டுகிறார். அடுத்தது சிவப்பேரு 22 ஒன்று இருக்க இடையில் சுகாதீதம் 22 சுகாதீதம். ஐம்பத்தி ஏழு இருக்கா? அந்த சுகத்தில் தலைப்பு இல்லையா? சுகாதீதம் கீழே வந்துருச்சு, கீழே இருக்கு சுகாதீதம். சுகாதீதம் இது சுகரூபத்தில் அவசமாய் நிற்கும் நிலை. அந்த கண்ட பேரின்பத்தில் ஆன்மா பதைப்பதைப்பு அற்று நிற்கிற நிலை இருக்கா இல்லையா? அந்த நிலைக்கு சுகாதீதம் சுகாதீதம் என்று சொல்லுகிறார். 23 சிவப்பேரு. சிவ பேரு பரசிவத்தோடு நீங்காது நிற்கின்ற நிலை, பரசிவத்தோடு நீங்காது நிற்கின்ற நிலை. ஐம்பத்தி 9 பாருங்க. எல்லாம் கலன்ற இடமே சிவம் என்று சொல்லாடும் முன்னே கருதி மறை நல்லாய்கேள் நின்றபடிதானே நிலையாக நிலையதனில் நின்றுவிடு நேராக நீ. அந்த சிவத்தில் எப்படி நிற்கணுமா? நேராக நின்றுவிடு, நேராக நின்றுவிடு. எல்லாம் கலன்ற இடமே சிவம் என்று தத்துவங்கள்லாம் கடந்து நீயே சிவம் என்கின்ற நானே பிரம்மம் அப்படின்னு நினைக்கிற எல்லா நிலையும் கடந்து 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 இறுதியாக என்னது காட்சிப்பட்டதே சிவம். எனவே கொண்டு சொல்லாடு முன்னே சுருதிமறை நல்லாய்கேள் நின்றபடியே நிலையா நிலையாதனில் நின்றுவிடு. இப்போ எந்த இடத்துக்கு போனையோ அங்கேருந்து எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, கீழே மட்டும் இறங்கிறாத. துரியாதீத அனுபவம், துரியாதீத அனுபவம். இதை என்ன செய்யணும், நல்லா பிடிச்சிக்கோ. இதை வெட்டினா என்ன ஆயிரும், திருப்பி கீழே கடை கடைன்னு இறங்கி வந்துடும். அதனால் அதை விட்டுறாதேங்கிறார். அறுபது பாருங்க. வானகத்தின் வானும் மனத்தின் மனமும் போல் ஆன சுகப்பேற்றின் அழுந்தியது நானாகும் ஆண்ட குருநாதா அடியேன் பெருவாழ்வை மீண்டு சோழ உண்டோ விதி. வானகத்து வானும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆகாமையும் மனதின்கண் இருக்கக்கூடிய மனமும் போல என்னதுங்க, இதுகாரும் சுகமே நான் ஆகியபடி இந்த பெருவாழ்வை அடியேனுக்கு யார் கொடுத்தீங்க, குருநாதா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. எனவே குருநாதா இந்த சிறியேனுக்கு இந்த கருணையை வைத்து ஆண்டு கொண்ட குருமணியே மீண்டு சொல்ல விதி உண்டோ, இந்த அனுபவத்தில் காண்பதன்றி உரையின் வரம்பை கண்ட பரசுகத்தை கற்பித்து கூற பிரமாணம் உண்டோ. அதாவது நான் அனுபவமாக கண்டுட்டேன், இதை நான் ஏதாவது நூலில் இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். எது, இந்த முத்தி பேரானந்தத்தை நான் நூல் வழி சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமான்னு கேட்டால் என்னது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, ஓரளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ திருமுறைகளும் சாத்திரங்கள் என்னது, அவர்கள் பெற்ற அனுபவத்தின் ஒரு கூறு, பெற்ற அனுபவம் கிடையாது, முடிச்சா சொல்ல முடியாது இல்லைங்களா. இது நமக்கு திருமந்திரத்தில் சொல்கிறாலையா இல்லையா, என்னது, தன் மகற்கு தன் மணானலோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு
எங்கனே முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தன் தாய் மணாளரோடு கூடி சுகத்தை சொல்லுமாறு எங்கனே. போய் அம்மாட்ட போய் இந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அம்மா என்ன சொல்லுவா, இல்லை கல்யாணம் பண்ணி பாருடி. ஓ நான் சொன்னாலாம் உனக்கு புரியாது. ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன செய்ய முடியும், அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். அது மாதிரி பேரானந்தம் எப்படி குருநாதா இருக்கும் அப்படின்னா, சர்க்கரைன்னு எழுதுனாலாம் இனிக்காதியா, சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்தா தான் சர்க்கரை எப்படி இனிக்குன்னு தெரியும். என்ன தான் சொன்னாலும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறத விட என்ன செய்யலாம், அப்படி சாப்பிட்டு பாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரி சாப்பிட்டுட்டு எப்படியா இருக்குது, நல்லா இருக்குது, அதான் யா எப்படி இருக்குது, நீயும் சாப்பிட்டு பாரு, அப்படி தான் கொடுக்க முடியும். அதை எப்படி இருக்குன்னு என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, இல்லை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும், அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எனவே அங்கே அப்படி சொல்லுகிறார். சரி தேநீர் சாப்பிடுங்க, நேரம் வேறு ஆயிடுச்சு.